சார், சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? எப்படி தவறு நடப்பதற்கு பொறுப்பேற்று அந்த அதிகாரிகளை மாற்றுகிறார்களோ அதே போன்று திமுக அரசு என்ன செய்வது? தமிழகத்தில் ஆளுகிற கட்சி ஒரு திறனற்ற அரசாக இருக்கிற காரணத்தினாலே தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நூற்றுக்கணக்கான படுகொலைகள் என்பது தினசரி ஒரு செய்தியாகிவிட்டது. தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக, ரவுடிசத்திற்காக கூலிப்படையை ஏவி விடுவது, பழிக்கு பழி வாங்குவது என்று பல்வேறு வகையான படுகொலைகள் தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது. காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறது, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. உங்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பது? திமுக அரசு மீது யார் நடவடிக்கை எடுப்பது? இதை வேடிக்கை பார்த்து காவல்துறையினரை சட்டத்தை ஒடுக்குகிற நடவடிக்கையில் ஈடுபடுத்தாமல் ஏதாவது எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு மட்டுமே, பொய் வழக்கு போடுவதற்கு மட்டுமே பயன்படுத்திவிட்டு இது போன்ற தவறுகளை தடுக்க தவறிய திமுக அரசை மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதுக்கு என்ன தீர்வு நினைக்கிறீங்க? தீர்வு குற்றவாளிகளுக்கு உடனுக்குடன் தண்டனை கிடைக்க வேண்டாம், முக்கியமான தீர்வு. இந்த 3 குற்றவியல் சட்டத்திலும் புதிய சட்டப்பிரிவுகள் வந்திருக்கிறது. கும்பலாக சென்று ஒருத்தரை கொலை செய்தால் உடனடியாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், விரைவிலே கிடைக்க வேண்டும், அதுவும் தூக்கு தண்டனையாக இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு சட்டப்பிரிவுகள் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் எதிர்த்து இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தானாக முன்வந்து 10 பேர் சேர்ந்து நான் தான் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஒரு நீதிமன்றத்திலே ஒருவர் தானாக முன்வந்து சாட்சி சொன்னால் அந்த சாட்சி குற்றவாளிக்கு எதிராக பதிவு செய்யப்படுகிறது, அது எடுத்துக் கொள்ளப்படுகிறது, அதன் அடிப்படையிலே தண்டனை கிடைக்கிறது. ஆனால் தானாக முன்வந்து 5 பேர், 8 பேர், 10 பேர் நாங்கள் தான் கொலை செய்தோம், இப்படி கொலை செய்தோம், இங்கே வெட்டினோம், இங்கே தலையை உடைத்தோம், இங்கே எரித்தோம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுடைய விசாரணை விரைந்து முடிக்கப்படாமல் நீண்டு சென்று பல வருடங்கள் சென்று பிறகு அது அந்த வழக்கினுடைய தன்மை குறைந்து, வேகம் குறைந்து, அவர்கள் வெளியே வந்து ஜாமீனில் வந்து கடைசியில் விடுதலையாகிற வகையிலே அந்த வழக்கு நடத்தப்பட்டு கடைசியில் விடுவிக்கப்படுவதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கொடுமை, இந்த தமிழ்நாட்டினுடைய கொடுமை. அப்படி அவர்களுக்கெல்லாம் விரைந்து தண்டனை கிடைத்தால் இது போன்ற சம்பவங்கள் தடுக்கப்படும். தானாக ஒத்துக்கொண்ட பிறகு என்ன விசாரணை, என்ன புலன் விசாரணை தேவைப்படுகிறது? நான் தான் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டு வருபவர்களுக்கு உடனடியாக தண்டனை அளித்தால் இது போன்ற சம்பவங்கள் குறைய வாய்ப்பு இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ சட்டம் ஒழுங்கு ஏடிசியாக நியமிக்கப்பட்டிருக்கிற டேவிட்சன் தேவாசீர்வாதம் குறித்து கடந்த காலங்களில் கடுமையான விமர்சனங்கள் பாஜக தரப்புல வைக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்போர்ட் ஊழல் விவகாரத்தில் அவரே இப்போ சட்டம் ஒழுங்கு ஏடிசியாக நியமிக்கப்பட்டிருக்கார். எப்படி பாக்குறீங்க? மீண்டும் நியமிக்கப்பட்ட, ஏற்கனவே அவர் ஒரு முக்கியமான உளவுத்துறையில அதிகாரியாக இருந்து அந்த உளவுத்துறை பணி சிறப்பாக செய்யாத காரணத்தினால், உளவுத்துறையுடைய பணி சிறப்பாக அமையாத காரணத்தினால், அவர் மேலும் குற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தினால் பணி மாற்றப்பட்டார். திரும்பவும் சூழ்நிலை சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பல படுகொலைகள் பல பகுதியிலே அரசியல் ரீதியாக தனிப்பட்ட முறையில பழிவாங்கும் செயலிலே ஆணவ படுகொலைகள் என நடந்து கொண்டிருக்கிற நிலையில மீண்டும் அவர் வந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது.